இல்ல. வேதம் என்ற பெயரால வேறு வேறு மொழிகள் பல வேதங்கள் இருந்தாலும் திருமறை குர்ஆனில் ஒரு எழுத்து கூட மாற்றப்படாமல் எல்லா உலகத்திலும் ஒரே மாதிரி உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வேதம், ஒரு நூல் இருக்கிறது திருமறை குர்ஆன் ஒன்றுதான். அப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் ஒரு அருமையான நூலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வேதத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொன்றாக படித்து இதனுடைய அடிப்படை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய பழக்கத்தை கொண்டு வரணும். ஆகவே திருமறை குர்ஆன்ல இந்த பிறப்புரிமைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக முஸ்லீம்களாகிய நமக்கு கண்ணியம், அன்பு, நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும் ஒரே வழியால சொல்லி கொடுறாங்க. ஏன்னா உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்ல 99% இன்னும் சொன்னா 99.25 சொல்லலாம், எல்லோரும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை உள்ளவர்கள் தான், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அப்ப அல்லாஹ்ங்கிற அறிவு சொல்றோம், தமிழ்ல இங்கிலீஷ் எது சொன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அப்ப கடவுளை நம்புவர்கள் தான் உலகத்தில் அதிகம். அப்ப கடவுளை நம்பக்கூடியவர்கள் தான் நம்பியிருக்கிற கடவுளுடைய அன்பும் அவன் மூலமாக அருளும் கிடைக்கும் என்பதற்காக உலகத்தில் அவங்க பல வகையான வணக்க வழிபாடு செய்யறாங்க. நம்ம நாட்டில் பார்க்கிறோம், நம்ம நாடுகளில் இந்துக்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்துவ வாழ்கிறார்கள். அந்த இந்துக்கள் பார்க்கிறோம், இந்துக்கள் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கோழி வரையெல்லாம் குறைஞ்சு போயிடும் சில மாதங்கள்ல. நம்ம நாட்டில் பார்த்துருக்கோம்ல, இந்த காலில் மார்கழி மாதம் ஏன் ஐயப்பன் சாமி கோழி போடுவாங்க. அந்த காலத்தில் வசதியில நிறைய கோழிகளை சாப்பிட்டுடுவாங்க. ஏன்னா விரதம் இருப்பாங்க, கோழி சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, அந்த மாதங்கள்ல நடந்தே போறாங்க. அவர்களை ஒரு சின்ன பையன் மாலை போட்டுட்டா டேட் சொல்ல மாட்டான், சாமியோ ஐயப்பா சரணம் ஐயப்பான்னு சொல்றான். அவ சின்ன பையனோட டேட் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவன் ஆண்டோட அன்பை பெறப் போகிறான். அவள் வீதியிலே போகிற போது அவளுக்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள், உணவு கொடுக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு கொடுத்து இவர்கள் அல்ல கடவுள் அன்பை பெற ஆசைப்படுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப கடவுள் அன்புக்காகத்தான், கடவுளுடைய அருள் கிடைக்கிறதுக்காக வேண்டித்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. இந்த முஸ்லீம்கள கூட நல்ல சிந்தனை உள்ள கூட சுபூத்துடைய ஜமாத்தும் நிறைவு தோறுதில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் இரவு விடிவா எழுந்து போறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவோட பாருங்க, குடும்பத்தோட மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அதிகாலையிலே சர்ச்சைக்கு போறாங்க. வேதத்தை தூக்கி கொண்டு போவார்கள், பைபிளை தூக்கிட்டு. யாராவது குரான் பள்ளி போறீங்களா? போவாங்க. எதுக்காண்டி? வக்கு செய்துக்காண்டி. எங்க வாப்பா பேர்ல வக்கு செய்ய போற குரான, எம்மா பேர்ல வக்கு செய்ய, அதுதான் போவாங்க. இருக்கிற குரான் எடுக்கிறது இல்லை, பள்ளிகளை பத்திரம் பூட்டி கட்டி வச்சுக்கிறாங்க, குரான் தோன்றதே இல்லை. ஆனா வேதத்தை சுமந்து கொண்டு குடும்பத்தோடு அதிகாலையில் செல்கிறார் சர்ச்சுக்கு. எதுக்காக போறாங்க? அவங்க கடவுளுடைய அன்பு கிடைக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமூகத்தில் பலரும் பல வகையான கஷ்டங்களை, தியாகங்களை, வணக்கங்களை செய்யறாங்க. ஆனால் இவைகளை படைத்தவன் அங்கீகரிக்கிறானா இல்லை என்பது முக்கியம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு அறிவிப்பு செய்ய சொல்றான். நபியே, நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க. என்ன அறிவிப்பு செய்யணும்? குல், குர்ஆன் பாருங்க பாருங்க, அல்லாஹ் குல் குல் சொல்லிட்டார், சொல்லுங்க சொல்லுங்க போய் சொல்லுங்க என்று ஏராளமான செய்திகளை சொல்லுகிறான். அப்ப நபிகள் நாயகம் சொன்ன அந்த ஒரு சொல் என்னது? குல், நபியை சொல்லுங்க. 3ஆம் அத்தியாயத்தினுடைய 30ஆம் வசனம். நபி சொல்லி என்ன சொல்லணும்? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மை என்று இருந்தால், அல்லாஹ்வை நேசிப்பது இருந்தால் ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அப்ப ஆண்டவருடைய அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அதற்கு மார்க்க வழி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாத எந்த சொல்லுக்கும் செயலுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. வேற என்ன கிடைக்கும்? அதே ரசூல் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், வமன் யப்தகி கைரல் இஸ்லாம் தீனன் ஃபல யுக்பல மின்ஹு ஃபில் ஆখিরাতিல் காசிரீன். அல்லாஹ் தந்திருக்கிற இஸ்லாமிய மார்க்கப்படி யார் செய்யவில்லையோ அது நாளை மறுமையில் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவன் நாளை மறுமையில் நரகத்துக்குரிய பையன். நபிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நான் சொல்றாங்க, வமன் நஹதா மா லைஸ முரத்துன், நான் காட்டிய, நான் சொன்ன செய்து அங்கீகரித்த இந்த விஷயங்களில் யாரேனும் மார்க்கமற்ற ஒன்றை புதிதாக ஏற்படுத்திவிட்டால் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காட்டிய வழியைத்தான் பின்பற்றி ஆக வேண்டும். பின்பற்றிட்டா யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், துனுபுடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அதற்கு மார்க்கமாக, வழியாக, ஆதாரமாக, அடிப்படையாக
அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிற போது அல்லாஹ்வுடைய அன்பு அவருக்கு இயற்கையாக கிடைக்கிறது. அதோடு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார். அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன், மிகப்பெரிய கிருபையாளர் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 31 சொல்றான். குல், நபி சொல்லுங்க, அத்தீஉல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, ரசூல் கட்டுப்படுங்க. இதை மனசுல அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. எதுவா இருந்தால் அல்லாஹ் கட்டுப்படும், ரசூல் கட்டுப்படுங்க, அல்லாஹ் கட்டு, இப்படி சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் முஸ்லீம்களை முஸ்லீமாக வாழ வைக்கிற அருமையான மருந்து. ஃபைன் தவல்லோ, அப்படி நீங்க புறக்கணித்தால், அல்லாஹ் சொல்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அந்த வாழ்க்கையை புறக்கணித்தால், ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் காஃபிரை நேசிக்கவே மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியை புறக்கணித்தால், அப்படி புறக்கணிக்கிற அந்த மார்க்கம் அது அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்படுகிற, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காத, அல்லாஹ்வுடைய காஃபிராக கூடிய மார்க்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் திருமறை குர்ஆனுடைய ஒரு சில வசனங்களை அது சொல்லி காட்டியிருக்கிறேன். தயவு செஞ்சு ஆழமாக சிந்தித்து கவலையோடு பாருங்க. இந்த மார்க்கத்தை கேளுங்க, படிங்க, படித்தை பரப்புங்க. கடைசியாக ஒரு செய்தி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இஸ்லாத்தில் இந்த மார்க்கத்திலேயே உண்மையான தூய அந்த அம்சங்களை மாற்றுவதற்காக, அதை மாசுபடுத்துவதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகேடர்கள், நாசக்காரர்கள், யூதர்கள், அவர்கள்தான் இந்த சமூகத்தில் பல்வேறு தீவினைகளை உருவாக்கியவர்கள். முஸ்லிம்கள் மத்தியிலே பல வகையான குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த குழப்பங்களை பரவச் அவர்கள்தான். அவர்கள் ஏற்படுத்திய விளைவுதான் இந்த ரமதான், இந்த ரபீல் மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த மீராவில் இருக்கிறது. இதுவும் அவர்கள் செய்த கேடுகள் தான். ஷியாக்கள் என்ற பெயரால் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்கொண்ட அருமை சஹாபாக்கள் ஆண்களையும் பெண்களையும் அவதூறு சொல்கின்ற, அவர் இழிவுபடுத்துகின்ற மிக மோசமான கேடுகட்ட ஒரு சமுதாயம் தான் ஷியாக்கள். ஷியாக்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியை பின்பற்றிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அலி அவர்கள் சொன்ன அந்த போதை அடிப்படை வாழ்ந்தார்களே, இவர்கள் தான். இதற்கு மாற்றமாக ரலியல்லாஹு தஆலா பிறகுதான் இந்த மார்க்கத்தில் சமூகத்தில் தீவையை பரப்புவதற்காக ஒரு கூட்டம் தோன்றாங்க. ஷியான ஒரு கூட்டம். இந்த ஷியாக்கள் தான் இந்த மார்க்கத்தில் பல்வேறு தீவு உண்டாக்குற. அது ஒரு தீமை தான் இந்த சமூகத்தில் இந்த மீராவா என்பதும். மீராவா என்பது நபிகள் நாயகம் அருமை சஹாபாக்களோ, சஹாபாக்களை பின்பற்றிய தாபியன்களோ, தாபிகளை பின்பற்றிய தபு தாபியன்களோ ஒருவரும் கொண்டாடிய கொண்டாட்டமே அல்ல. எனவே இஸ்லாமிய மார்க்கத்தில் மீலாத் என்ற ஒரு வழமை இருந்ததே இல்லை. மாறாக ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டில் தான் இது போன்ற விதத்தில் அரங்கேறின இந்த சமூக துரோகிகள் என்று சொல்லப்படுகிற யார் சொன்னால் அகமொன்றும் புறமொன்றும் காட்டுபவர்கள். இதில் எச்சரிக்கையாக தயவுசெய்து நாம் எல்லோரும் இருக்கணும். என்றைக்கெல்லாம் சமூகத்தில் இரண்டு பக்கம் தலை காட்டுகிறார்களோ, இரண்டு பக்கம் முகம் காட்டுகிறார்களோ, அவர்களை அடையாளம் கண்டு சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை குறிப்பாக சமூகத்தில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் சமூகத்தில் மிகப்பெரிய தீவினைகளை, அழிவுகளை ஏற்படுத்திவிடுவார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பேர் தான் முனாஃபிக். இரண்டு பக்கம் தலை காட்டுறோம், அங்கு ஒரு முகம், இங்கு ஒரு முகம், இரண்டு முகத்துடைய அடையாளம் காணுங்கள். அவனால் தான் சமூகத்தில் நல்லவர்களுக்கு மத்தியில் பிரிவினை, ஏகத்துவ சண்டனை, குரானில் செயல்படக்கூடிய மக்களை பிரிக்கிறது. இதெல்லாம் இந்த நயவஞ்சகளால் ஏற்படக்கூடிய அடையாளம். எனவே நயவஞ்சகளை பற்றி நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், நம்பினால் துரோகம் செய்வான். எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த நயவஞ்சகள் சாகிற போது கூட நல்லவனாக காட்டுவான். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் மனசுல பதிவு வைத்து நான் கூறுகிறேன். நயவஞ்சகர்கள் தலைவன் அப்துல்லா உபை, அவன் பேர் அப்துல்லா தான், பேர் அப்துல்லா. இந்த அப்துல்லா என்ற பெயர் இருக்கக்கூடிய நயவஞ்சர் இருக்கிறான், காஃபிர் இருக்கிறான், முஷ்ரிக் இருக்கிறான், பிதஅத்வாதி இருக்கிறான். எனவே பேரில் முக்கியமல்ல, அவனுடைய கொள்கை எப்படி இருக்குன்னு பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்துல்லா என்பவன், இந்த முனாஃபிக்குடைய தலைவன், பல்வேறு சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கைக்கு மாற்றமாக பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக யுத்தம் வரைக்கும் கலந்து திரும்பி வந்துடுவான். யுத்தத்துக்கு கூட போவான், திரும்பி வந்துடுவான். அப்ப இப்படியெல்லாம் சரி செய்தவன் தான் ஒரு இந்த நயவஞ்சகன். இந்த நயவஞ்சகனை ஒரு முறை உமர் இல்லாத்தால சொன்னாங்க, விடுங்க, இவன் கழுத்தை வெட்டணும், அவ்வளவு மோசமானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம், அவன் முஸ்லிம்கிற பேரில் இருக்கிறான், விட்டுவன்னு சொன்னார்கள். இந்த நயவஞ்சகன் சாகிற போது. அதனால் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம சமூகத்தில் நல்லவளுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்துறதுக்காக நயவஞ்சகன் அவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஒருத்தன் தானே இருந்து வச்சுக்கோங்க, அந்த சமூகத்தை கெடுத்து நாசப்படுத்திடுவான். அவன் சாகிற வரை என்ன செய்ய பாரு, சாகும் போது என்ன சொல்றான் பாருங்க, சாகும் போது மகனை கூப்பிட்டு, அவர் பேர் அப்துல்லா தான், மகனே நான் செத்து விட்டால் நீ அல்லாஹ்வுடைய தூதர் சென்று அவள் அணிந்திருக்கிற ஆடையை வாங்கி எனக்கு கஃனிட்டு அவர்களே தொழுகை வைத்து அடக்க வேண்டும் என்று சொல்கிறான்.
அது மாதிரியே அவருடைய மகன் அவர் மூத்தான பேர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதரே என்னுடைய தகப்பனார் மூத்தாயிட்டாரு, அவருக்கு உங்களுடைய ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று அவர் வசித்து இருக்கிறார், நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் என்று இறுதி உபதேசம் இருக்கிறார், ஆகிய செய்யுங்கள் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் போது உமர் ரலியல்லாஹு அவருடைய சட்டையை பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ் தூதர் எங்கே செல்கிறீர்கள், அநியாயக்காரன், அவன் அக்கிரமக்காரன், நம்ம காலமெல்லாம் கெடு செய்த ஒரு அயோக்கியன், அவனுக்கா தொழு வைக்க போறீங்கன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க உமரை சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறானே 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதை விட அதிகமாக கேட்டாலும் குறைவாக மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டானே என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு தூய உணர்வோடு சொல்றாங்க பாருங்க. நான் அல்லாஹ் 71 தடவை கேட்டு பார்ப்பேன், அதை விட அதிக மன்னிப்பு கேட்பேன். நான் உமர் தான் விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேல யாரையும் செய்ய முடியாது. அவங்க போனாங்க, தொழுகை நடத்தினாங்க, கவன ஆணை கொடுத்தாங்க, அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். அவன் காலமெல்லாம் துரோகம் செய்து மறுத்து அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தவன் அவனுடைய கபரில் நிற்க கூடாதுட்டான், நின்று தப்பில் ஆணை திறக்கிட்டான். அவன் உமர் சொல்லி காட்டுறாங்க, நான் எப்படி தான் தடுத்துன்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வேகமாயிடுச்சு. அப்ப சமூகத்துல துரோகிகளாக, அது எந்த அளவுக்கு நரகத்துல மேல் போய் கீழ்ப்பு எல்லாம் ஒண்ணுதான் இருந்தாலும் இந்த நயவஞ்சர்கள் அல்ல இன்னல் முனாஃபிக்கு தர்க்கில சொன்னாங்கிறான். இந்த நயவஞ்சர்கள் சமூகத்துல நரகத்தில் அடித்தட்டு இருப்பாங்க, அவ்வளவு மோசமானவங்க. ஆகவே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் 2 முகம், அங்கும் இங்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அங்கும் போங்க வருவாங்க அப்படி சொல்ல நம்பவே செய்யாதீங்க. நான் அங்கேயும் போக அங்கேயும் வருவேன் அப்படி சொல்ல நம்ப கூடாது. அவன் 2 பங்கு எடுத்துருவான். அப்ப என்ன நோக்கேன்னு சொன்னால் 2 பக்கம் லாபடிக்க நினைக்கக்கூடிய அந்த துரோகிகளான சமூகத்தில் கேள்வி ஏற்படுகிறது. எனவே இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற மீலாது மௌலுது இவைகள் எல்லாம் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணார கண்டு அவருடைய செய்தி காதார கேட்டு உலகமெல்லாம் கேட்டு சென்ற தியாகிகளோ அவளை பின்பற்றிய தாபியங்களோ தப தாபியங்களோ எவரும் செய்யாத ஒரு பிதஅத் நூதனமானவை வழிகேடு நரகத்திற்குரியவை. எனவே இது போன்ற தீயவழி சமூகத்தில் அகற்றுவதற்கு நாம் ஒவ்வொரு பாடுபட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்களும் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய இது போன்ற சபைகளுக்கு வரும்போதும் ஜும்மாவுக்கு செல்கிற போதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இடங்களுக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை திறந்து வைத்துக் கொண்டு அங்கே தரப்படுகிற செய்திகளை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தி உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்வான வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அத்தகைய உயர்ந்த எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் வரை அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய தூர் நடைமுறைகளை படித்து அதன் அடிப்படையில் செயல்பட்டு அதற்கு மாற்றமானவைகளை சமூகத்தில் தூரமாக்கக்கூடிய நல்லவளாக நம்ம எல்லாம் ஆக்கியவளாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.